சாட்டைக்கு அப்புறம் வந்து எத்தனை படம் பண்ணேன்னு கூட யாருக்குமே தெரியாது. டன் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. சாட்டை படத்துல ஹீரோவா நடிச்சாரு யுவன், அவர் தாங்க இப்போ ஹோட்டல் அதிபரா மாறி இருக்காரு. ஆக்டர் டு பிஸ்னஸ் மேன், இந்த டிரான்சிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. சாட்டை படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா யுவனை எங்கப்பா காணோம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு ஹோட்டல் அதிபராக மாறி வந்திருக்காரு. நடுவில் வந்து ஒரு 10-15 படம் அவரே பண்ணியிருக்காரு போல. ஆனால் சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியும் பெருசாக வெளியில் தெரில, சில படங்கள் வந்து ரிலீஸே ஆகாமல் இருந்திருக்கு. நடுவில் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது டைரக்டர் பாலா சாருடைய படம் தான். ஸோ அந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துச்சு. பாலா சார் கூட சேர்ந்து யுவன் ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகல, அது பாதிலேயே நின்று போச்சு. ஆனா அந்த படத்துக்காக நாகூர்ல ஒரு பரோட்டா கடையில பரோட்டா மாஸ்டரா வந்து நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு நம்ம பிஹைண்ட் வுட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு வாரம் அந்த ஹோட்டல்ல ஒரு பரோட்டா மாஸ்டராகவே நான் வேலை செஞ்சேன். அந்த படத்துக்காக நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆனா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த ஹோட்டல் பிசினஸ்ல களத்துல இறங்கி இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. துபாயிலையும் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட கடை தானே, ஸோ யாரும் இல்லாத நேரத்தில் அவரே பரோட்டாலாம் போடுவாராம். என்னதான் ஒரு பக்கம் ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கு. கூடிய சீக்கிரமா கரெக்டான ஒரு படத்தில் உங்களை நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பேசியிருக்காரு. அண்ட் உண்மையிலேயே நல்ல விஷயம் தாங்க. சில பேர்லாம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துட்டு திடீர்னு சில படங்கள் ஒழுங்காக அமையலைன்னா கொஞ்சம் மனசொடைஞ்சு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் ஆகாமல் இது இல்லையா, சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து டார்கெட் வச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அப்படிதான் இருக்கணும். அந்த வரிசையில பல இளைஞர்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்துட்டு இருக்காரு. ஆக்டராகவும் இருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு சூப்பர் யங் பிசினஸ் மேனாவும் மாறி இருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் வுட்ஸ்க்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாடிட்டு வராதுங்க. Oh my God! பாடிட்டு வராதுங்க. Oh my God!